பவானிகள் யாவே ஜெகஜனனே ஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழுமினாட்சி சொக்கநாதர் மனம் மகிழுமினாட்சி ஜெகஜனனி சுகவாணிகள் யாவே ஜெகஜனனி பாஞ்சகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி பாஞ்சகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி என் தாயே மீனாட்சி ஆவினில் உனைப்பாடும் மனம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரும் கிளியும் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரும் கிளியும் இசை பாடும் கண்டி தமிழ் தேவி கண்டித்தமிழ் தேனே கருணை புரிவார் கரம் குவித்தேன் உன்னை பாரம்மா கரம் குவித்தேன் என்னை கதைகள் பாரம்மா கரம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினை உனைப்பாடும் பரமாடுவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனா உறுதி இருக்க வேண்டும் ஒழுக்கமும் பெருமையும் வர வேண்டும் உடலில் உறுதி இருக்க வேண்டும் ஒழுக்கமும் பெருமையும் வர வேண்டும் மாதவன் சோதரி மாதவன் சோதரி உமமகேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் புகழும் ஸ்ரீ புவனேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் முனைப்பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி இகல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம்
ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கந்திருந்தாய், என்னும் எழுத்தென்னும் கந்திருந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஓங்காரை சிந்தந்து உயர வைத்தாய் தேவி. போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அது ஊற்றினோடு உயிராற்ற கண்டேனே. அங்கன் கவிஞன் கலைஞன் நிபந்தனா அருளும் தமிழும் தகலும் கடலமே. பெற்றவர் முத்திலும் அறிந்தவரும் நித்தனித்த புகழுடன் நின்றவர்களும் தந்திருப்போம். யானை சேனை படைகுடன் நீக்கியவாணி பலரும் புகழ்ந்த ஆக்கியவாணி. ஆயிரம் பிள்ளை என்று ஆயிரம் ஊமை என்று ஆயிரங்கள் வாய் பிறந்த செல்வி. அன்னை உன்னை சரணமடைந்தே இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன். தாயே காளியம்மா வர வேண்டும். உள்ளத்தாள் பாடுகிறேன். அம்மா காளியம்மா வர வேண்டும். தாயே காளியம்மா வர வேண்டும். இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன். தாயே காளியம்மா வர வேண்டும். உள்ளத்தாள் பாடுகிறேன். அம்மா காளியம்மா வர வேண்டும். தாயே காளியம்மா வர வேண்டும். சக்திக்கு அடங்காத தேவம் இல்லை, பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. சக்திக்கு அடங்காத தேவம் இல்லை, பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை. எத்திக்கும் புகழில் கலக்கம் இல்லை, எத்திக்கும் புகழில் கலக்கம் இல்லை. என்றைக்கும் நீருக்கு பயமும் இல்லை, பயமும் இல்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன். தாயே காளியம்மா வர வேண்டும். தடமாறி இருப்போர்க்கு நீதானம்மா, தடமாறி போவோர்க்கு நீதானம்மா. தடுமாறி இருப்போர்க்கு நீதானம்மா, தடமாறி போவோர்க்கு நீதானம்மா. இடம் மாறி சென்றாலும் நீதானம்மா, இடம் மாறி சென்றாலும் நீதானம்மா. அருள் மாறி தர வேண்டும் காளியம்மா, காளியம்மா. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன். தாயே காளியம்மா வர வேண்டும். உள்ளத்தாள் பாடுகிறேன். அம்மா காளியம்மா வர வேண்டும். தாயே காளியம்மா வர வேண்டும். அம்மா காளியம்மா வர வேண்டும். தாயே காளியம்மா வர வேண்டும். பாண்டியர் சொக்கனிடம் பாசவச்சா
நடராஜனுக்கு பூமாலை போடும் இது திருநாள் ஒரு பூந்தேரு பூட்டி வரும் பெரும் நாள் வீராதி வீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு பூமாலை போடும் இது திருநாள் ஒரு பூந்தேரு பூட்டி வரும் பெரும் நாள் மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத என்ன வச்ச மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கலிரும் மாச வச்ச ராசாத்தி போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு மாறி போற பள்ளுக்கட்ட துணிந்தாரு மகராசி தன்னை கண்டு படுந்தாரு வாழென்ன வேலென்ன வெறுப்பான ஆளென்ன நினைச்சத முடிப்பான் பாரு தடுக்கிற மனுஷேகாரு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கலிரும் வாசம் வச்ச ராசாத்தி வாசம் வச்ச ராசாத்தி ஊரோட ஊருக்குள்ள 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 மாறாடி தெருக்குள்ள 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 பூமால தோல் மீது போட பாண்டியர் சொக்கலிரும் பாச வச்ச ராசாத்தி கதை சொல்லி அடிக்கட்டும் அடிக்கட்டும் சேரட்டும் சேரட்டும் ஆடட்டும் ஆடட்டும் தொலையட்டும் தொலையட்டும் எதனாலே எதனாலே கிடையாது கிடையாது நம்மளுக்கு நம்மளுக்கு வேணுமுங்க 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 நன்றி. சிறப்புமிகு இந்த நாடகத்தை காண வரைய தந்துள்ள நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார நாடக கலா ரசிகத்தருக்கும் பிற அன்புகள் சார்ந்த பெரியவர்களுக்கும் பெற்றெடுத்த அன்பு சார்ந்து தாய்மார்களுக்கும்
உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபவர்களுக்கும், எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு போற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடருகிறோம். நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கத்தை கொடுத்தாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம வண்டியை ரோட்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நாடகத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்குது. கதாபாத்திரம் அப்படி சொல்லுங்க. அவரவர் கதாபாத்திரத்தை அவங்க சரியா செஞ்சோம்னா வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. சரி, அதை விடுங்க. இந்த நாடகம் என்ன நாடகம்? இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் அழகான நாடகம். குகுனை மணந்த குறிஞ்சி மலர், கந்த பெருமானின் காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. சுருக்கமாக சொன்னா இது ஒரு முழுக்க ஒரு காதல் நாடகம் தான். நீங்க எல்லாம் புராண நாடகம் நினைக்காதீங்க. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் காதலை பத்தியே மையமாக உள்ள நாடகம். முதல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணவரே முருகப்பெருமான் தான். காதலிக்கிற தப்பா? தப்பு இல்ல. காதலிக்கிற தப்பே கிடையாது. உலகத்திலேயே காதல்லையே உண்மையான காதல் எது தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே உண்மையான காதல் எதுன்னா, எது? தாலி கட்டிய பின்னாடி தாம் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உலகத்திலே உண்மையான காதல். ஆனா நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கடானா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. மாப்பிள்ள, உனக்கு அதுல இருக்க டேஸ்ட் தெரியாது மாப்பிள்ள. டேஸ்டா? என்னைக்கு புருஷன் கழுத்துல வெட்ட போறான முண்டை அப்ப தெரியும் டேஸ்ட். ஹோஸ்டலாம் மச்சான் இந்த உலகத்துல. சரி, அதை கூட விடுங்க. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க மாமா. இந்த நாடகத்துல கதாநாயகன் யாரு? கதாநாயகன் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான். கதாநாயகி வள்ளி. நான் கேட்கிறேன், முருகப்பெருமான் வந்து ஒரு பெரிய கடவுள் தானே. ஒரு கடவுள் நினைச்சிருந்தாருன்னா வள்ளி முன்னாடி போய் நின்று, வள்ளி நான் தான் முருகை வந்திருக்கேன் என்ன கெட்டிக்க அப்படின்னா வள்ளி வேணாம்னா சொல்ல போறாங்க? உடனே கட்டிக்கிடுவாங்க. ஆனாலும் ஒரு முருக கடவுள் என்ன பண்ணிருக்காரு? காட்டுக்குள்ள போய் வேடனா உருமாறி நான் மான தேடி வந்தேன், இந்த அதை தேடி வந்தேன் அப்படின்னு பொய்ய போட்ட சொல்லி வள்ளி மனசை கெடுத்து வள்ளி மனசுல காதலை உண்டாக்கி கடைசியில கல்யாணம் பண்றாரு. ஏன் ஒரு முருகனுக்கு தேவையா காடு மேடெல்லாம் போய் சுத்தணும் இருந்தாலும் சுத்தி இருக்காரு. என்ன காரணம் என்றால், கடவுளாகவே நீ இருந்தாலும் காதலிக்கேன்னு ஆரம்பிச்சுட்டா பொம்பளை விண்ணாடி நாயாத்தான் திரியணும். கடவுளே தெரிஞ்சிருக்கேன். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு மச்சான். என்ன? நானும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணேன். சரி, ஆனா என் முந்தி மாதிரிலாம் இல்லடா மாப்பிள்ள. இன்னொரு சின்ன விஷயம், கோவில் வாசல்ல இருக்க பொய் சொல்லக்கூடாது. நீ காதலிச்சு கல்யாணம் முடிச்சியா இல்ல உன் காதலிக்கு லெட்டர் கொண்டு போன பிள்ளைய கல்யாணம் முடிச்சியா? உண்மையை சொல்லு. பத்தே ஒருத்தர் ஊமை குத்து வாங்க போறியா? உலகத்துல காதலிச்ச பிள்ளையத்தை கல்யாணம் பண்ணணும்னா நிறைய பேர் சாமியாரா தானே. அது உலகத்துக்கு நீ உண்மையை நடந்ததை சொல்லு. அதெல்லாம் அப்படித்தான் நடந்துச்சு மச்சான். நானும் என் பொண்டாட்டிய லவ் பண்றப்ப அந்த பிள்ளை செல்லுக்கட்டில வேலை பார்த்தா. சரி, அந்த பிள்ளைய பாக்குறப்பெல்லாம் என் மனசுல அப்படியே பட்டாம்பூச்சியா பறக்கும். பரவாயில்லையே. இப்ப அதே பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சிருக்கேன். இன்னமும் பறக்குது. பட்டாம்பூச்சியா? முண்டை பண்டை பத்திரமுடா எடுத்துக்கிட்டு அடிக்கிறாடா வதக்குண்டு. மச்சான், வெக்க மானம் சூடு சொரண இதெல்லாம் குளிய தோண்டி பொண்டாட்டிக்கிட்ட புதைச்சிடணும். யாரு பொண்டாட்டிட்ட? அப்படித்தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் தெரிஞ்சு. இப்ப நான் அதை விட விடு மச்சான். இங்க பெண்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்க கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. இது ஒரு பழமொழி தான். இந்த பழமொழியில வரிய மட்டும் நான் சொல்லுவேனா, ரெண்டாவது வரியை இங்க நாடகம் பார்க்கிற பெண்கள் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. எங்க சொல்லுங்க பாப்போம். மனைவி அமைவதெல்லாம் என்னதான்? இதுதான் என் கேள்வி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். சரி, அப்போ புருஷன் அமையறது என்ன புரோக்கர் கொடுக்கிற வரமா? இங்க ஆம்பளை இல்சா தான் போயிடுறான் மச்சான். உலகத்துல ஆம்பளைய பொறுத்தளவுக்கு எப்பயுமே நாங்க விட்டு கொடுத்து போயே ரொம்ப நொந்து போயிருக்க ஆம்பளை குறிப்பிட்டு. சரி, அதை கூட விடுறா மச்சான். எனக்காண்டி ஒரு 2 செகண்ட் இருக்கிற
அது வந்து ஆம்பளை ஆளுக்கு தான் கோவம் வரணும். உனக்கு எது கோவம் வருதுன்னு கேக்குறேன். எனக்கு வரும்டா, நானும் ஆம்பளை மொட்டு. ஒரு நிமிஷம் இங்க திரும்பி பாருவேன், புல்லா பெண்களையும் பாருவேன், புல்லா நகை நட்டை போட்டு புதுச்சேலை கட்டி ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்குங்களா. ஆமா, பக்கத்துல புருஷன் அப்படிலாம் பாரு, லூசு மாதிரியே உட்காந்துருப்பேன் மனுஷன். இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உழைக்கிற வர்க்கம்யா, உழைக்கிற வர்க்கம் ஆம்பளை புள்ள கடைசி வரைக்கும் மெண்டலா தானே தெரியுவேன். சரி, நான் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒண்ணு கேட்கலாம். உங்க மனசுல ஒண்ணு யாரும் தோணி இருக்கு, இந்த நாசம் பத்து போற பப்புன்னு வந்ததுல இருந்து பொம்பளை பத்தியே புறணி பேசுறியா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நாங்க ஆம்பளை சார்பா ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறோம். நீங்க உங்க மனசுல கூட எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் கோத்தாங்கொப்பையும் கொண்டு வர பீரோல் மசூர்லயாவது இடம் கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஏமாமா அப்படி சொல்றீங்க? 7 அடுக்குலயுமே பொண்டாட்டி புடவை மயிராத்தாண்டா மச்சா இருக்குது. ஆம்பளை சட்டையை புல்லாம் பாரு, ஆங்கர்ல அனாதையா தூக்குல தொங்கிட்டு இருக்கு. எந்த ஆம்பளை சட்டையாவது பீரோல இருக்காடா? இல்ல கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்களை பொறுத்தளவு நாங்க விட்டு கொடுத்து போயே பழகிட்டோம். ஆனா அதை கூட விடுங்க, இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமா, ஏன்னா இந்த நாடகம் ஒரு அழகான, நான் சொன்னேன் காதல் நாடகம்னு சொன்னேன். இந்த காதலுக்கு நிறைய பேர் கவிதை எழுத பார்த்திருக்கியா? ஆமா, எழுத படிக்க கூட தெரியாது. அவனுக்கு ஆனா கூட போட தெரிஞ்சிருக்காது. ஆனா அவனுக்குள்ள காதல் வந்துட்டா கவிஞர் வைரமுத்து தூக்கி சாப்பிட்டுருவாங்க. அப்படியே பார்த்த உடனே லெட்டர் எழுதுவேன். எப்படி? அன்பே, ஆறுயிரே, உனக்கு ரத்தம் கொடுப்பேன், உனக்கு முத்தம் கொடுப்பேன், உன் மூத்தரத்தெல்லாம் குடிப்பேன். அதானே, அதுமா அந்த நேரம் அது தீத்த மாதிரி தெரியும். உன் புத்தி ஒன்னே விட்டு போகுதா? ஏமாப்ல நீங்க தீத்தங்க தான் குடிச்சிருக்கீங்களா? இல்லப்பா, ஏன் நீ வேணா குடிக்கிறியா? ரெடியா தான் இருக்குது மச்சான். இந்த உலகத்துல காதலை யாரும் தப்பா நினைக்க கூடாது. காதல் மிகவும் புனிதமானது. நான் ஏன் பெண்கள்கிட்ட ஒண்ணு கேட்கறேன்னா, இங்க நிறைய என்னை பத்தி அக்கா மாருங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்க வீட்டுல ஒரு பிறந்த பொறப்பா நினைச்சு நீங்க நல்லா எல்லா பெண்களும் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னால், உங்க வீட்டு பிள்ளை போல அந்த நல்ல விஷயத்தை கேட்டுக்கிறீங்களாக்கா? மாப்பிள்ள நல்ல விஷயம் யார் சொன்னாலும் கேட்டுக்குறாங்க. நல்ல விஷயம் சொன்னா கேட்பீங்கல்ல, தப்பா சொன்னா செருப்புட்டடிங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா கேட்பீங்கல்ல. இங்க இருக்கிற பெண்கள், முக்கியமா கல்யாணமான பெண்கள், காது கொடுத்து கேளுங்க. உங்க குடும்பத்துக்காண்டி நான் நல்ல விஷயம் சொல்றேன். என்ன நல்ல விஷயம் என்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. வேற பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். களவாணி போல இதாட நல்ல விஷயம், குடும்பத்தை கெடுத்துட்டீடா. நிறைய பேர் வப்பாட்டிக்கு தாண்டா காசை கொண்டு போய் கொடுக்குறாங்க. சில பேர் வப்பாட்டிட்ட லட்சமா பிடிக்கிட்டு பப்புன்னு வேஷம்லாம் போடுறாங்களே, அவங்க என்ன பண்றாங்க? வப்பாட்டி கிட்ட வாங்குறவனுக்கு இதுல மச்சம் இருக்குன்னு அர்த்தம். மச்சான், 100ல ஒருத்தனுக்கு தான் அப்படி அமைய, எல்லா பேருக்கும் அமைஞ்சிடாது. நான் ஏன் இப்படி சொல்றேன்டா, இப்ப இந்த உலகத்துல காதலை விட கள்ளக்காதல் ரொம்ப பெருத்து போயிருச்சு. அது என்ன மாப்பிள்ள கள்ளக்காதல்? நான் புரியலையே. அடே, போன வாரம் கட்டுன புருஷனை கள்ளக்காதல்னு காண்டி நடு ரோட்ல டீசலை ஊத்தி சீப்பட்டியை பொருத்தி விட்டாடா. அவன் பாவம் எரியா மேற்கொண்டு டீசலை ஊத்துறாப்பா, எரிஞ்சு சாகட்டும். எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இந்த உலகத்துல நல்ல காதலை விட இப்போதைக்கு கள்ளக்காதல் தான் நிறைய வாழ்ந்துட்டு இருக்குது. அதுவும் ஒரு வகை காதல் தான். வாழ்ந்துட்டு போட்டு அப்புறம் எப்படி ஆல்ரவுண்டுக்காரன் பொழைக்கிறது? இருக்கட்டும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்து சமவங்க உட்காந்துருக்கீங்க. இந்த நாடகமும் ஒரு அழகான காதல் நாடகம். காதலிக்கிறது தப்பு கிடையாது. பெத்தவங்க அனுமதியோட காதலிக்க, குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன் இதை சொல்றேன்னா, நானும் காதல் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணேன். அதனால இங்க இருக்கிற வெட்டுடியா காளி ஆத்தா கோயில் வாசல்ல இன்னைக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்லபடியா நமக்கு படி அளந்திருக்கான். ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லை மச்சான். நம்ம ஊர்ல ஃபுல்லா ஞானமானவங்களா உட்காந்துருக்காங்க, அதே போல கரைச்சல் இல்லாதவங்களா உட்காந்துருக்காங்க. ஒரு சில ஊருக்கெல்லாம் போயிட்டா இந்த நாடகத்துக்கு வந்த குறுப்புலயே பப்புனுக்காரந்தே பெரிய பாவப்பட்ட ஒரு ஜென்மமே. ஏன் அப்படி சொல்ற? நான் அந்த 10:10 வெளியே வருவேன் பாத்தீங்களா, அப்பத்தே இருக்கிற குறை கட்டிங்க போட்டு வந்து முன்ன உட்காந்துருப்பியா. திருவிழானா அப்படிதான் இருக்கும். நான் 2 தெரியுவேன். சரி, அதுல இந்த தூளு வீடு ஏத்திட்டாங்கன்னு வச்சுக்க, நான்லாம் 4 நாளா தெரியுவேன். இந்த தூணை பார்த்தே பேசிக்கிருப்பேன். நான் இங்க நிக்கிறேன் எல்லாத்துலயும். ஆமா, வாங்க 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 வாங்க. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் உங்கள் முன்னால் ஆறுமணி மிஸ் கொண்டிருக்கும் ஆறுமணி சக்கரவர்த்தி நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகாமல் இருக்கும் சுள்ளங்குடி மாவட்ட கண்டெடுத்த திரு ஏ ஜெயரமேஷ் அவர்களுக்கு
மீனாட்சி அம்மன் பங்காளிகள் சார்பாகவும் ரித்திஸ் கேட்டரிங் சார்பாகவும் இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுகிறார்கள். மற்றது நாடகத்திற்கு மிருதக மிசுகு அன்பு மாமா மானாமதுரை பார்த்து இருக்கும் கள்ளிக்குடி மாற கண்டெடுத்த அன்பு மாமா சிங்கத்துறை அவர்களுக்கு உங்கள் முன்னால் சிறப்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றது நாடகத்திற்கு ஆல்ரவுண்ட் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை அருப்புக்கோட்டை அருகாமல் இருக்கும் குலசேகரன் ஒரு மாற கண்டெடுத்து PM மதன்ராஜ் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கு தாளமிசு கொண்டிருக்கும் அன்பு சித்தப்பு சாத்தனி மாற கண்டெடுத்த அழகு அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பப்புனாக நடிக்கும் அருமை மாப்பிள்ளை சோழங்குரியை சேர்ந்த தங்கராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கதராடை எடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நாடகத்தின் அமைப்பாளர் அன்பர் பாண்டி அவர்களுக்கு காரைக்குடி இசைநாடிய சங்கத்தில் செயல்படுத்தக்கூடிய பாண்டி அவர்களுக்கு சிறந்த முறையில் இங்கு பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். மற்றும் நாடகத்திற்கு யூடியூப் சேனல் கொண்டிருக்கும் மாயாக்குளம் கண்டெடுத்த மாதவன் நண்பன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றது நாடகத்திற்கு அருமையாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபரிக்கை ஸ்தாபனமாக RMS ஆடியோஸ் அன்பு உரிமையாளர் அன்பு அண்ணா அவர்களுக்கு நமது மீனாட்சி கோயில் பங்காளி சார்பும் ரித்திக் கேட்டரிங் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுகிறார். மற்றும் இங்கு காவல் பொறுப்பினை ஏற்று கடமை சேர்க்க வரைய தந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நமது கிராம சார்பாகவும் மற்றும் மீனாட்சி கோயில் பங்காளி சார்பாகவும் ரித்திக் கேட்டரிங் சார்பாகவும் பொன்னாடை கௌரவப்படுகிறார்கள். மற்றும் EB வயர்மேன் அன்பண்ணா அவர்கள் எங்கிருந்தாலும் விழாமணிக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்பு அளிக்கிறார்கள். மற்றும் இங்கு காவல் பொறுப்பினை ஏற்று கடமை சேர்க்க வரைய தந்துள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு நமது மீனாட்சி கோவில் பங்காளிகள் சார்பாகவும் ரித்திக் கேட்டரிங் சார்பாகவும் இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஹலோ அண்ணே இன்னர் கேட்குற மாதிரி அப்படி நன்றி நம்ம நெஞ்சால் திரைப்படத்தை கொண்டு ஆத்தா வெட்டுடைய காலியை நம்ம மனசார கும்பிட்டுட்டு கிளப்பிடுவாங்க. அபய கூறல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வெட்டுடைய காலியை அபய கூறல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வரும் வெட்டுடைய காலியை அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலும் துன்பமெல்லாம் பறந்துடும் அம்மா. அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலும் துன்பமெல்லாம் பறந்துடும் அம்மா. தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அபய கூறல் கொடுத்தா அந்த நேரம் ஓடி வரும் வெட்டுடைய காளியம்மா.
எல்லாம் உள்ள தாயவள் எல்லாத்தையும் காப்பது. நன்றிங்க ஐயா. இந்த கைத்தட்டிய ஒரு ஜீவனுக்கு நன்றி. நன்றி. ஏன்னா ஆத்தா எல்லாம் உள்ள தாய் வெட்டுடைய காளி நம்ம ஊர்ல எப்பயுமே துடியான தெய்வம். மச்சான் சொல்லுங்க மாமா. ஒரு வாரம் இருக்கும். சரி. அந்த ஊர்ல இப்படிதான் காளியம்மா கோயில் தான் அங்கேயும். சரி. இதே போல சாமி பாட்டை பாடுப்பா. ஊர்ல ஒரு 4 பேருக்காவது சாமி இறங்கணும்ட்டாங்க. சரி. நானும் சாமி பாட்டை லேசா ஓம் சக்தின்னு ஆரம்பிச்சேன். 10 பொம்பளை ஆடிடுச்சுக்கிறேன். பரவாயில்லையே. நாங்க உட்காமக்க ஊர் மானத்தை காப்பாத்திட்டோம். 10 பொம்பளை ஆடிடுச்சுங்க. அந்த பூசாரி கற்பூர தோட்டத்தோட நிக்கிறாரு. பூசாரி அம்புடி சாமி மலையேத்து ரொம்ப நேரம் ஆடுதுன்ட்டு அந்த பூசாரியும் 10 பொம்பளைக்கு விபூதியை வைக்கிறாப்புல. வச்சா 5 பொம்பளை உட்காந்துருச்சு. சரி. மிச்சம் 5 பொம்பளை உட்காராம ஆடிக்கு இருந்துச்சு. ரொம்ப துடியான சாமியா இருக்கு. பூசாரி இந்த 5 துடியான சாமி. இந்த சாமி 5 விபூதி வச்சா உட்காராது. இந்த 5 பொம்பளை நாக்கிலையும் சூடத்தை பொருத்தி வையின்ட்டு. பரவாயில்லையே. அவரு சூடத்தை பொருத்தி வச்சுட்டாரு. அதுக்கு சூடத்தை முழுங்கி போட்டு மறுபடியும் ஆடுதுங்க. கடைசியில தெரியுது ஆடு நஞ்சு சாமி வந்து ஆடல. திண்டச்சோறு செமிக்காம தவிட்டு கிடந்திருக்காளுங்க. என்னத்தை பண்ணி தொலைறதுக்கு எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. மச்சான் நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்? நாங்க நாடகத்துக்கு வந்திருக்கோம். ஏய் நம்ம எல்லாமே களவாண்ட வந்திருக்கோம். மக்கள் மனச திருட்டுனாலே பயப்படுறீங்களப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான விஷயம் சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறது களவாணி பையன் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றீங்க? பள்ளிக்கூடம் போக தேவையில்லை, பரீட்சை எழுத தேவையில்லை, எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. எவன் வீட்டுல கிடைக்குதோ எதையும் களவாண்டமா திண்டமா படுத்தமா எந்திரிச்சவன் ஹாப்பியா இருக்கான். ஆமா என்னங்க நம்ம அப்படி கிடையாது. அப்படி இல்ல. அமெரிக்கால ஒரு விஞ்ஞானி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. சரி. என்னடா எங்க பார்த்தாலும் திருடனே பேசுறாங்களே, இந்த திருடங்களை எல்லாம் நம்ம மொத்தமா புடிச்சு நம்ம உலகத்தையே திருத்தணும்னு இந்த விஞ்ஞானி என்ன பண்ணிருக்காரு, 1 கோடி மதிப்புல உன் பெட்டி சைஸுக்கு ஒரு மிஷினை ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி. அந்த மிஷின் என்ன மிஷின்? என்ன மிஷின்? திருடர்களை கண்டுபிடிக்கிற மிஷின். ஓஹோ. களவாணி பையன் அப்படின்னு மிஷின் பக்கத்துல போனாலே மிஷின் கிங்கின்னு கத்திரும். ஓஹோ. இது அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கணும்ல. ஆமா. அமெரிக்கால போய் இப்படி கூட்டம் கூடுற இடத்துல வச்சு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. சரி. 10 செகண்ட்ல மிஷின் அது வாட்டுக்கு கத்த கிளம்பிருச்சு. பார்த்தா ஒரு 150 திருடன்